இன்று சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள பேர குழந்தைகளுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம். 7 தலைமுறைகள் ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. எனது முப்பாட்டனார் முத்துலிங்கசாமி அவர்கள் 18 சித்தர்களில் ஒரு சித்தர் வாழ்ந்த சித்தர் மலைக்கு அடிவாரத்தில் 200 வருடங்களுக்கு முன்னாடி இந்த தொழிலை முத துவங்கியிருக்கார். முத்துலிங்கசாமி அவர்கள் அவருடைய ஒரே மகனான சுப்பிரமணிய வைத்தியர் அவர்களுக்கு இந்த தொழில் ரகசியங்கள் யாவுமே கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். சுப்பிரமணிய வைத்தியர் அவர்கள் அவருடைய ஒரே மகனான ரத்னன் வைத்தியர் அவர்களுக்கு இந்த தொழில் ரகசியங்கள் யாவுமே கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். ரத்னன் வைத்தியர் அவர்கள் அவருடைய ஒரே மகனான சிவராஜ் அவர்களுக்கு இந்த தொழில் ரகசியங்கள் யாவுமே கற்றுக் கொடுத்து வந்திருக்காரு. சிவராஜ் அவர்கள் அவருடைய ஒரே மகனான சிவராஜ் சிவகுமார் ஆகிய எனக்கு முப்பாட்டனார், பாட்டனார், தகப்பனார் அவரிடம் இருந்த விஷயங்கள் யாவுமே எனக்கு கற்றுக் கொடுத்து வந்திருக்காங்க. நான் எனது ஒரே மகன் சிவராஜ் சஞ்சய்க்கு இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்துருக்கேன். சஞ்சயனுடைய ஒரே மகன் சிவராஜ் சிவிக்கு இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்துருக்கேன். ஆனால் என் மனசில் இருக்க ஆதங்கங்கள்லாம் என்ன அப்படின்னாக்க, என் மனசில் இருக்கிற ஆதங்கங்கள்லாம் என்ன அப்படின்னா, நான் பிறந்து வளர்ந்த இந்த தமிழ்நாட்டில் இந்த தொழில் ரகசியங்கள் வேரோண்டி வரணும் அப்படிங்கிற ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, எங்கள்கிட்ட இருக்க மூலிகை ரகசியங்கள் அவங்க கற்று வந்த விஷயங்கள் யாவுமே என்னுடைய முப்பாட்டனார், பாட்டனார், தகப்பனார், அப்பா 4 பேருமே இன்றைக்கி நம்மகிட்ட இல்லை. ஆனால் 4 பேருமே இல்லை அப்படிங்கும்போது அவங்ககிட்ட இந்த தொழில் ரகசியங்கள்லாம் என்ன தான் நான் கற்றுக்கிட்டு திறமையாக செயல்பட்டால் கூட அந்த மூலிகை ரகசியங்கள் எவ்வளோ நம்மகிட்ட இருந்து போயிடுது இல்லையா? ஆனால் அந்த மூலிகை ரகசியங்கள் நான் உயிரோடு இருக்கிறதுக்குள்ள 67 வயசை நான் தாண்டி போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த பேர பசங்க மாதிரி மருத்துவக் கல்லூரி படிக்கிற மாணவர்கள் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா சித்த வைத்தியங்கிறது பாரம்பரியமிக்க சித்த வைத்தியம் இந்த மாதிரி தான் வளர்ச்சி அடைஞ்சு வரணும். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி கடற்கரையிலேருந்து மெட்ராஸ் வரணும் இல்லை, உலக நாடுகள் பூரா இதை அதாவது வளர்ந்து பெரிய இதாக வரணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நான் சொல்லி வந்துட்டு இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னாக்க, நாங்கள் இப்போ சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல இன்றைக்கி இருக்க காலகட்டம், ஏன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காலகட்டங்கள் ஒரு காலகட்டங்கள் வேறு. இப்போ நடந்துட்டு இருக்கிற காலகட்டங்கள், அதாவது வருங்காலத்துக்கு தூண்களாக இருக்கக்கூடிய, இந்திய நாட்டுக்கு வருங்கால தூண்களாக இருக்கக்கூடிய எனது அருமை பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் இன்றைக்கி வாழ்க்கை என்னளவுலாம் சின்ன பண்ணமாகி வருது அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இதை கையில் எடுத்து அந்த அளவு நான் பேசி வந்துட்டு இருக்கேன். ஏன்னா சமயத்தில் ஒரு செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னாக்க நம்மளே பார்த்து பயந்துக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தியில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னாக்க, ஆண்மையற்ற கணவர்களை விவாகரத்து செய்யும் பெண்கள் சென்னைக்கு 2வது இடமா. ஆண்மையற்ற கணவர்களை விவாகரத்து செய்யும் பெண்கள் சென்னைக்கு 2வது இடம் அப்படின்னா, முதல் இடம் பாம்பே, 2வது இடம் சென்னை அப்படிங்கும்போது, அப்போ எந்த அளவு வாழ்க்கை வீணாகி போய் விரயம் பண்ணி சக்தியெல்லாம் வீண் பண்ணி நமது வாலிப பசங்க பேர பசங்களாம் வரப்போகிறாங்க, வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் அவங்களாம் திருந்தி நல்ல முறையில் வரணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் நமக்கு தெரிஞ்ச சித்த வைத்தியத்தில், நமக்கு தெரிஞ்ச மந்திரத்தில், நமக்கு தெரிஞ்ச மூலிகை ரகசியங்களை அவங்களுக்கு சொல்லி வரணும் அப்படிங்கிற ஆதங்கத்தை தான் இதில் சொல்லி வந்துருக்கேன். ஆண்மையற்ற கணவரை விவாகரத்து செய்யும் பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது 2வது இடம் அப்படிங்கும்போது, எனக்கு ஒரு சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, 2006 விவாகரத்து செய்யும் பெண்கள் குடும்ப நல கோர்ட்டில் 3400 வழக்குகள் இருந்ததும் 2006. 2007 3840 வழக்குகள் குடும்ப நல கோர்ட்டில் விவாகரத்துக்காக நின்றுட்டு இருந்தது. அப்போ 2007 இந்த அளவுக்கு வந்திருக்கும்போது 2008 எவ்வளோ இருக்கும், 2009 எவ்வளோ இருக்கும், 2010 எவ்வளோ இருக்கும், யோசனை பண்ணி பாருங்க. அப்போ அந்த அளவு வாலிபர்களுடைய வாழ்க்கை வீணாகிறது இல்லாமல் அந்த பெண்களுடைய வாழ்க்கை
அவ்வளோ பெண்களுடைய வாழ்க்கையும் சின்ன பொண்ணு அடைஞ்சு போய்கிட்டே இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு ஆண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிறத வெளியே காட்டிக்க முடியாமல் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை போனாலும் சரின்னு சொல்லிட்டு இவன் இன்னொரு கல்யாணம் பண்ணுறான். ஒரு பேர் தெரியாத இடத்துல போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறான். அவனுக்கு வாழ்க்கை எப்படியும் உருண்டோடி போய்கிட்டே இருக்குது. அவன் வாழ்கிற வாழ்க்கையை பற்றி அவன் கவலைப்படுறதில்லை. இப்போ பெண்களுக்கு வந்து இவ்வளோ பெண்களுக்கு வாழ்க்கை போயிடுது இல்லையா. இப்போ ஆண்கள் வந்து எப்படி வேணுமாலும் கல்யாணம் பண்ணுறான், அதை பற்றி பிரச்சனை இல்லாமல் போயிடுது. ஆனால் பெண்களுடைய வாழ்க்கை வந்து சின்ன பின்னமாகி சீரழிஞ்சு விட்டியாக போகுது. அதே மாதிரி அந்த பருவ வயசு வரணும், 27 வயசு அல்லது 30 வயசு 35 வயசு வருவான், அவன் வந்து எப்படி வேணுமாலும் வாழ்ந்துட்டு போகிறான். அவன் என்ன மாதிரிலாம் நடந்துக்கிறான் அப்படிங்கிறது வந்து பின்னாடி வர வர இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லி வந்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இந்த பழகினம் அப்படிங்கும்போது பார்த்திங்கனாக்கா 13லேருந்து 25 வயசுக்குள்ள தவறு பண்ணுறான். அது தவறு பண்ணும்போது அவனுக்கு இதில் ஒரு சுகத்தை கண்டதுனால அந்த தவறு வந்து என்ன அப்படிங்கிறது தெரியாமல் தப்பு பண்ணிக்கிட்டே வரான். இதுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுற மாதிரி நம்ம இந்த நிகழ்ச்சியை சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதை கூட சமீபத்தில் என்னன்னாக்கா ஒரு சின்ன திரையில் சொல்லிக்கிட்டு வந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய ஃபோன் கால் பண்ணி, தாத்தா நீங்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற விஷயங்கள் இதே ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லி வந்துருந்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ பேர் அழிஞ்சு சின்ன பண்ண மாதிரி எங்கள் வாழ்க்கை வீணாக இருக்காது. இதுக்கு வந்து ஒரு படிப்பினை ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு கிடையாது. அதனால் இந்த தவறுனால இந்த அளவுலாம் வாழ்க்கை பாதிக்கும், இந்த அளவுலாம் வீணாக போயிடும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. பணத்தை செலவு பண்ணால் மீண்டும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் தவறு செஞ்சு வந்துட்டோம். இப்போ தான் தாத்தா உங்களுடைய நிகழ்ச்சி பார்த்து நாங்கள்லாம் திருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையாலுமே நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு கூட திருந்திட்டோம் அப்படின்னு சொல்லுது எனதருமை பேர குழந்தைகளும் மகன் போன்ற வாலிபர்களும் சொல்லும்போது உண்மையாலுமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் அவங்க படுற வேதனைகள் ரொம்ப வருத்தத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அதனால தான் இந்த நிகழ்ச்சி வந்து அதிக சண்டை போட்டு திட்டி ரொம்ப உரிமை எடுத்து ஒரு பெத்த தாய் தப்புனார் அந்த பசங்கிட்ட எந்த அளவு உரிமை எடுப்பாங்களோ அதை விட அதிக உரிமை எடுத்து இந்த நிகழ்ச்சியில் சொல்லி வந்துட்டுருக்கேன். ஏன்னா இந்த பழகினம் சம்மந்தப்பட்டது வந்து இன்ன காரண காரியங்கள் தான் இந்த தவறு அப்படிங்கிறது கிடையாது. அது போதாதைக்கு இப்போ செல்ஃபோன் வர நிறைய வந்துருச்சுங்கிறதுனால இன்றைக்கி 13 வயசுலேருந்து 25 வயசுல கெட்டு சின்ன பண்ணமாய் வாழ்க்கையில் வீணாகிட்டு வந்துட்டுருக்கான். அந்த 13 வயசுலேருந்து கெட்டு போய் 25க்குள்ளே வர பையன் இது இந்த மாதிரி சக்தி வெளியாகுது அப்படின்னு சொல்லும்போது சில மருத்துவர்கிட்ட போய் கேட்கும்போது அந்த மருத்துவர்கள் சொன்னாங்களாம், கைப்பழக்கத்தில் செய்கிறது வந்து தவறு இல்லைப்பா, ஒரு நாளைக்கு 2 முறை செய்யலாம் 3 முறை செய்யலாம். என்ன காரணம் அப்படின்னா உன் உடம்புல வந்து இந்திரிய உற்பத்தி அதிகமாக இருக்குது, அதனால் நீங்கள் தவறு செய்கிறது வந்து தவறே கிடையாது, தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நாங்கள் தவறு பண்ணுறோம் அப்படிங்கலாம். தவறு பண்ணுறது சரி, 6 மாதம் தவறு பண்ணலாம், 1 வருஷம் தவறு பண்ணலாம். 1 வருஷம் தவறு பண்ணும்போது உனக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப நல்லா இருக்கும், அற்புதமாக இருக்கும், எந்த பிரச்சனையுமே வராது. அதே 1 வருஷத்துக்கு மேலே 2 வருஷம் போயிடுச்சுன்னு வச்சுக்க, உன் உடம்புல உற்பத்தி ஆகிற சக்தி பூரா குறைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, கை கால் அசரிக்க வரும், ஞாபக சக்தி குறையும், தலை மயக்கம் வரும், தன்னைத்தானே நம்பக்கூடிய அளவு சக்தி கொடுக்காது, கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குருத்தும் வழி வரும். கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குருத்தும் வழி வரும்போது ஆண்குறி வந்து ரொம்ப சிறுத்து சின்னதாகிட்டே வந்துடும். முன்னே இருந்த நீளம் பருமனும் வந்து செயல்படுத்த முடியாது. இந்த மாதிரி வாழ்க்கை வந்து அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஆங்கில மருத்துவத்திலையோ வேறு எந்த வைத்தியத்திலையோ இது வந்து குணப்படுத்தி கொடுங்க அப்படின்னாக்க குதிரைக்கு கொம்பு முளைச்சாலும் முளைக்குமே ஒழிய ஆங்கில மருத்துவத்துக்கு வந்து இதில் மருந்தே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா சித்த வைத்தியத்தில் மட்டும்தான் இந்த ஆண்மை குறைவுக்கு இப்போ எப்படி மஞ்சக்காமாலை வந்துட்டா மஞ்சக்காமாலையே சித்த வைத்தியத்தில் மட்டும்தான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியுமே தவிர வேறு எதுலையுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி இந்த ஆண்மை குறைவு பலகீனம் இல்லறப்பத்துக்கு ஈடுபாடு முடியாமல் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த சித்த வைத்திய மூலிகை ரகசியங்களில் மட்டும்தான் நம்ம குணப்படுத்தி கொடுக்க முடியும். அதுவும் எப்படின்னாக்கா பாதிக்கப்பட்டவன் எந்தளவு பாதிக்கப்பட்டிருக்கான், என்ன மாதிரிலாம் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிற விவரம் தெரியணும். இதே அந்த பசங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, பலகீனத்தில் பாதிக்கப்படுறதை பற்றி சொல்லும்போது ஆங்கில மருத்துவர்கள் வந்து பல விதமான டெஸ்ட் எடுக்கிறாங்க, இரத்த பரிசோதனை பண்ணுறாங்க, விந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க, டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் தான் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னான். நான் அதை தான் சொன்னேன், அவங்க எல்லா விதமான டெஸ்ட் வேணுமானாலும் எடுக்கலாம், எந்த டெஸ்ட் வேணுமானாலும் எடுக்கலாம். ஆனால் டெஸ்ட்டு எடுத்த முடிவில் நீ வந்து உன் உடம்புல இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரிலாம் வாழ்க்கை வீணாக இருக்குது, இந்த மாதிரிலாம் நான் கெட்டு போய் வீணாகி வந்தேன் அப்படிங்கிறத நீ வந்து அவங்ககிட்ட சொன்னேன்னா தான் அவங்க வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனை எழுதுவாங்க. ஆனால் ஒரு சித்த வைத்தியர் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஒரு சித்த வைத்தியர் வந்து ஒரு பையனை பார்க்கும்போது, அவன் நடந்து வரும்போது, அவன் வந்து உட்காரும்போது, உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான்,
இந்த பக்கம் சாஞ்சிருக்கானா, அந்த பக்கம் சாஞ்சிருக்கிறானா, அவன் கண் குழி விழுந்து கண்ணை ஒடுக்கல் விழுந்திருக்கான் அப்படிங்கிறத பார்க்கும்போதே அவன் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கான், எப்படி இருக்கிறான், எத்தனை வருஷத்தில் பாதிக்கப்பட்டிருக்கான், குணப்படுத்த முடியுமா, குணப்படுத்த முடியாதா அப்படிங்கிறது ஒரு சித்த வைத்தியர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் சொல்ல முடியும். இதை சித்த வைத்தியம் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறது இது வரணும் சின்ன திரையில் அதிகபட்சமாக இந்த நிகழ்ச்சியை நான் சொல்லி வந்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பலவீனத்தை பாதிக்கப்பட்டவனை கடுமையாக சண்டை போட்டு திட்டி ரொம்ப உரிமை எடுத்து விளக்கம் சொல்லி வர்றது தமிழ்நாட்டில் என்ன தவிர தமிழ்நாட்டில் எந்த சித்த வைத்தியரும் இது சொல்லவும் தெரியாது, சொல்லவும் மாட்டாங்க. சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு கிடையாது. எந்த சித்த வைத்தியருக்கும் இவ்வளோ உரிமை எடுத்து ஒரு பையனை திட்டி ரொம்ப சண்டை போட்டு பேசக்கூடிய தைரியமும் கிடையாது. அவங்களுக்கு இந்த சிகிச்சையை பற்றி விவரங்களும் தெரியாது, அந்த மூலிகை ரகசியங்களும் அந்த அளவுக்கு தெரியாது அப்படிங்கிறத இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையில் நீங்கள் ஒரு நாடி பார்த்து தான் பரீட்சை பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. இது வரலுமே ஒரு பையனை பார்க்கும்போது அவன் என்ன மாதிரி இருக்கிறான், என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கான், எந்த அளவு இருக்கிறான், அவனுக்கு எவ்வளோ நாள் சிகிச்சை பண்ணணும், சிகிச்சை பண்ணுனா குணம் ஆகுமா ஆகாதா, குணம் ஆனால் எவ்வளோ நாளுக்குள்ளே ஆகும் அப்படிங்கிறது எங்களை தவிர தமிழ்நாட்டில் வேறு யாராலையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறத சேலஞ்சு பண்ணி நான் இதை சொல்கிறேன். இதுக்கு சின்ன உதாரணம் கூட நான் வர இந்த நிகழ்ச்சி நான் சொல்லி வந்துக்கிட்டே இருக்கிறேன். இதுக்கு ஒரு சின்ன உதாரணமே என்ன அப்படின்னாக்கா, சமயத்தில் கிட்டத்தட்ட 2 மாதம் இருக்கும். 2 மாதத்துக்கு முன்னாடி கடற்கரைக்கு பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் சென்டர், பெரிய ஷாப்பிங் சென்டர் இருக்குது, லேண்ட்மார்க் ஷாப்பிங் சென்டர் என்னமோ. அந்த ஷாப்பிங் சென்டரில் எனது பேர குழந்தைகளோடு நான் உள்ளுக்கு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்த பேர குழந்தைகளோட இங்கேருந்து போயிட்டுருக்கோம். போயிட்டு இருக்கும்போது அந்த பேர குழந்தைங்க நாங்கள் போய் சுற்றிட்டு வரோம் தாத்தா, நீ கீழே அந்த ஜூஸ் கடைக்கு பக்கத்தில் அது பெரிய கீழே பெரிய ஹாலாக இருக்குது. அந்த ஹாலில் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஒரு ஜூஸ் கடை இருக்குது. அந்த ஜூஸ் கடைக்கு பக்கத்தில் சேர் போட்டுட்டு நீங்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்கோம் தாத்தா, நாங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அவங்கள அனுப்பிச்சிட்டேன். அவங்களும் சுற்றி பார்க்க போயிருக்கும்போது ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு மெத்த மேலே இருந்து தாத்தா 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 தாத்தான்னு சத்தம் மட்டும் வருது. சரி, இந்த பிள்ளைங்க தான் எங்கே இருந்தோ கூப்பிடுறாங்கட்டு திரும்பி சுற்றி முற்றியும் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் பால்கனி இருக்குது. அந்த பால்கனியிலேருந்து முதல் புலவரில் இருக்க பால்கனியிலேருந்து 2-3 பசங்க எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. தாத்தா உங்களை தான் அப்படின்னு கேட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்டேன். உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சைகை பண்ணினாங்க. நீங்கள் கீழே இறங்கி வாங்க தம்பி அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த பசங்க கீழே இறங்கி வந்தாங்க. மேலே 2-3 பேர் தான் நின்றுட்டு இருந்தாங்க. அவனுக்கு கீழே வரும்போது அந்த ஜூஸ் கடைக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்க ஒரு 10 பேர் 12 பேருக்கு மேலே ஒரு 15 பேர் கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். எண்ணில் ஒரு 15 பேராவது இருக்கும். நின்னாங்க. தாத்தா எப்போ வந்தீங்க ஊரில் இருந்து அப்படின்னு கேட்டாங்க. இல்லைப்பா 2-3 நாள் ஆச்சு, பேர பிள்ளைங்க சுற்றி பார்க்கணுன்னு வந்தது, அதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க மேலே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க, என்னால் நடக்க முடியாது, அதனால் இங்கே உட்காந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஏன் உங்கள் நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் நிறையா முறை பார்த்துருக்குறோம், நிறையா முறை நாங்கள் தப்பு செய்கிறது திருந்தியும் இருக்கிறோம். ஆனால் திருந்திருந்தாலும் எங்கள் தவறை நிறுத்த முடியாமல் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம், ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு. இப்போ சமீபத்தில் சின்ன திரையில் உங்களோட நிகழ்ச்சியில் ஒரு ஆளை பார்க்கும்போது ஆள் எப்படி இருக்கிறான், என்ன மாதிரி இருக்கிறான், எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கான், இல்லை நம்மளுக்கு தகுதி இருக்கானா, இல்லை நம்மளுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லி வந்துக்கிட்டே இருந்தீங்க. எங்களுக்கு எல்லாமே இது பெரிய ஒரு ஆதங்கமாக இருந்தது. என்னடா ஆங்கில மருத்துவத்தில் ரத்த பரிசோதனை பண்ணுறாங்க, யூரினை டெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த டெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லா விதமான டெஸ்ட்டில் எடுத்து அவன் வாயில் சொன்னால் தான் அவங்க அடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனே என்னங்கிறத பாதிக்கப்பட்டதுக்கு எழுதுகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆளை பார்க்கும்போது எப்படி இந்த வைத்தியத்தில் சொல்ல முடியும், அந்த சந்தேகம் இருந்தது. அதை எங்களுக்கு நிவர்த்தி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நீங்கள்லாம் இப்போ இங்கே எதுக்கு தம்பி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க மேட்னி ஷோ சினிமா பார்க்கறதுக்காக வந்தோம், உங்களை பார்த்ததுனால டைம் இருக்கிறதுனால இது கேட்குறோம் அப்படின்னு சொல்லலாம். கண்ணு இது பெரிய பரிசோதனையோ பெரிய பரீட்சையோ கிடையாது, உங்கள்கிட்ட நான் சொல்லி நிரூபிக்கணுங்கிறது. என்னுடைய இடமா இருந்தால் இதுக்கு விளக்க உரைகள் உங்களுக்கு அதிக நேரம் நான் கொடுக்க முடியும். பாரு, 100கணக்கான பேர் நடந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்க இது உள்ள. அதனால் இருந்தாலும் நீங்கள் பேர பிள்ளைங்க கேட்டதுக்காக உங்களுக்கு ஒரு விளக்கம் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ என்ன விஷயம் சொல்லுங்கள் கண்ணு அப்படின்னு. இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோமே, இதில் இத்தனை பேர் நின்றுட்டுருக்கோம். நின்றுக்கிட்டு இருக்கிறதுல யார் பலகீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, யார் பலகீனத்தில் பாதிக்கப்படணும்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். கண்ணு முடிஞ்ச மட்டும் முயற்சி பண்ணுறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நடந்து போயிட்டு இருக்கிறவங்களாம் என்ன அடையாளம் கண்டுக்கிட்டாங்க, சேலம் சிவராஜ் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய பேர் நின்று அதை வேடிக்கையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லேண்ட்மார்க்கில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த 10-15 பேர் வரிசையாக நின்றுட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், ஒவ்வொருத்தரையாக பார்த்துக்கிட்டே வந்து அந்த 15 பேர்த்து பார்த்து முடித்த உடனே ஒரு 3-4வது வரிசையில் நின்றுட்டு இருந்த ஒரு பையனை கூப்பிட்டு, கண்ணு இங்கே வாடா சாமி, வா இந்த பக்கத்தில் வந்து நின்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் கூப்பிட்டு நிற்க வச்சுட்டேன். நிற்க வச்சுட்டு மற்ற பசங்களை நான் பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு 2-3 பேர் தள்ளி இன்னொரு பையன் நின்றுட்டு இருந்தான். அந்த பையனை கூப்பிட்டு, கண்ணு நீ வாடா சாமி, நீ வா வந்து நில்லு அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு நிற்க வச்சேன். அவன் வந்து நின்றுட்டான். அப்புறம் மீதி இருக்கிற ஆளுங்களை பார்த்துக்கிட்டே வரும்போது கடைசியாக ஒரே ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான். அந்த கடைசி பையனை பார்த்த உடனே இந்த 2 பேர்த்த கூப்பிடுறத விட அந்த பையனை கூப்பிடும்போது இன்னும் அதிக சந்தோஷமாக இருந்தது. வாடா கண்ணு நீயே வந்து நின்றுக்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த பையனும் வந்து நின்றுட்டான். 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. உடனே அந்த பசங்க கேட்டாங்க, ஐயா தாத்தா, இதில் வந்து பாதிக்கப்பட்டது வந்து நாங்களா இல்லை அவங்க 3 பேரா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஏக்கண்ணு அவசரப்படுற, இரு பொறுமையாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த 3 பேரும், இப்போ நீங்கள் வந்து மீதி பேர் நின்றுட்டுருக்கீங்க. இதில் இந்த 3 பேருமே இன்றைக்கி இரவு வந்து திருமணம் நடக்க இருக்குது. அதில் மணமகன் போய் நாளைக்கு காலையில் தாலி கட்ட போகிறாங்க அப்படின்னா அந்த தாலி கட்டுறதுக்கு இந்த 3 பசங்களுமே அற்புதமான தகுதியில் இருக்கிறாங்க கண்ணு அப்படின்னு நான் சொல்லிவிட்டு எழுந்திரிச்சு போய் அவங்க ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி நெத்தியில் வந்து முத்தம் கொடுத்தேன். ஒவ்வொருத்தரையாக கட்டி பிடிச்சி நெத்தியில் வந்து முத்தம் கொடுத்தேன். கண்ணு இவ்வளோ அற்புதமாக உடம்பை நல்ல முறையில் இந்த காலகட்டங்களில் இந்த பசங்க சூழ்நிலையில் சேர்ந்துருந்தும் நீங்கள் இந்த அளவு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ அந்த பசங்க வந்து அத்தனை பேருமே என்கிட்ட கை குலுக்கி, தாத்தா நீங்கள் சொன்னது அத்தனையும் உண்மை தாத்தா, ஏன்னா எங்கள் பசங்களை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்கள் கூட இருக்கிற பசங்களை பற்றி தெரியும், எல்லா தப்புமே நாங்கள் பண்ணுவோம். ஆனால் இவருக்கு 3 பேர் மட்டும் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, ட்ரிங்க்ஸு சாப்பிட மாட்டாங்க, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கலாட்டா பண்ணும்போது கலாட்டாவோட வந்து கலந்துக்க மாட்டாங்க. ஆனால் எங்களோட சேருவானுங்க, சாப்பிடுவானுங்க, எல்லாமே பண்ணுவானுங்க, விளையாடுவானுங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் எந்த தவறு மட்டும் இவங்க பண்ண மாட்டாங்க. நீங்கள் சொன்னது வந்து உண்மைங்கிறது இப்போ நாங்கள் நம்புகிறோம் தாத்தா அப்படின்னு சொல்லி சொன்னான். கண்ணு இந்த உண்மை நீ நம்பறியா இல்லைங்கிறதுக்காக நான் சொல்லலை. சித்த வைத்தியத்தினுடைய பாரம்பரிய ரகசியம், பாரம்பரிய வைத்தியம், பாரம்பரிய முறைகள் அப்படிங்கிறது இதுதாங்கண்ணே. ஒரு ஆளை பார்க்கும்போது அவன் என்ன மாதிரி இருக்கிறான், எப்படி பாதிக்கப்பட்டிருக்கான், இல்லை என்பதுக்கு தகுதியா இல்லையா அப்படிங்கிறது இந்த வைத்தியத்தில் சொல்ல முடியுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து எல்லாருமே கும்பிடு போட்டு, தாத்தா மீண்டும் உங்களை தலைமை அரசியலையோ முகாமொழியோ நான் வந்து சந்திக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உண்மையாலுமே இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய அளவுக்கு அன்றைக்கி இருந்தது. ஏன்னா எப்போ நான் மெட்ராஸ் போனாலும் பேர பிள்ளைங்களோட அந்த இடத்துக்கு தான் அதிகமாக போய் நான் வெயிட்டிங்கில் உட்காந்துருப்பேன். பேர பிள்ளைங்க சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சி கேட்கும்போது அவங்க மட்டும் கேட்கல, கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் எல்லாம் சூழ்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து எல்லாருக்கும் ஒரு படிப்பினை அமையக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பெண்ணை பெற்ற தாய் தகப்பன் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பெண்ணை கொடுக்க போகும்போது அந்த பையன் வந்து இல்லறம்பத்துக்கு ஈடுபடுறதுக்கு தகுதியாக இருக்கிறானா, இல்லறம்பத்துக்கு ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லையா, அந்த பையனை வந்து சுற்றுச்சூழலை நல்லா விசாரித்து நல்ல முறையில் பெரிய இடத்துல இருக்கிறான், ஓங்கிற வசதியில் இருக்கிறான், நல்ல காரு பங்களா இருக்குது, கோடிக்கணக்கான சொத்து இருக்குதுன்னு பார்த்து ஏமாந்துடாதீங்க. உங்கள் பெண்ணுக்கு வந்து அவன் இல்லறம்ப சுகத்தை கொடுக்க முடியுமா, இல்லறம்ப சுகத்தில் தகுதியாக இருக்கிறானா அப்படிங்கிறத 4 பேர்த்திட்ட விசாரிங்க. 4 பேர்த்திட்ட இல்லை 10 பேர்த்திட்ட விசாரிங்க, 10 பேர் இல்லை 100 பேர்த்திட்ட விசாரிங்க. விசாரித்து அந்த பையனுடைய நடவடிக்கை, கேரக்டர்லாம் என்ன மாதிரி தெரிஞ்சு நீங்கள் பொண்ணை கொடுக்கணும். ஏன்னா எதுக்காக நான் சொல்லி வரேன் அப்படின்னாக்கா, இன்னும் 5 வருஷம் பொறுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பெண்ணுக்கு கூட நல்ல வாழ்க்கை வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கவே கிடைக்காது. தமிழ்நாட்டில் இன்னும் 5 வருஷத்துக்குள்ளே ஒரு பெண்ணுக்கு கூட ஒரு நல்ல வாழ்க்கை வந்து நல்ல கணவன் வந்து கிடைப்பான் அப்படிங்கிறத வந்து ஆணித்தரமாக சொல்லவே முடியவே முடியாது, நிச்சயமாகவே முடியாது. ஏன்னா நீங்கள் அத்தனை பசங்களும் பேர பசங்களும் மகன் போன்ற வழிகளும் கெட்டு குட்டிச்சவராகி போய் சின்ன பண்ணம் ஆகி போய் தான் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அழுகும்போது அவனுக்கு படுற வேதனைகள், அவன் படுற வருத்தங்கள் பார்த்தீங்கன்னாக்க கணக்கில் இடாத அளவுக்கு இருக்குது.